ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பொட்டேட்டோ போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பொட்டேட்டோவில் ஒரு போண்டா ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது தோலை எடுத்துகிட்டு விழுதாக அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. துருவுறதை விட அரைச்சிக்கலாங்க. தோலை எடுத்துகிட்டு அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். உருளைக்கிழங்க விழுதாக அரைச்சாச்சுங்க. தண்ணி ஊற்றி அரைக்கலைங்க. உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரத்துலேயே அது விழுதாக வந்திருக்கு. இப்போ ஒரு 1/2 கப்பு 100 கிராம் ரவை, ஒயிட் ரவை சேர்த்திக்கலாம். 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 100 கிராம் இருக்கும். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி போண்டா மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊறணுங்க. புளிப்புக்காக தயிர் பாருங்கள், இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ நான் சேர்த்து மீடியம் சைஸ் ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து அரைச்சி விழுதுக்கு ஒரு 100 கிராம் ஒயிட் ரவா, 100 கிராம் அரிசி மாவு, அந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, இப்போ இந்த தயிர், இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், போண்டா கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு 10 நிமிஷம் ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக சிகப்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட தயிர் இல்லைன்னா தயிருக்கு பதில் லெமன் ஜூஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. முருங்கைக்கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, இதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது ரொம்ப கட்டியாக தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல நம்ம தண்ணி தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். போண்டா போடுற பக்குவத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ போண்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மாவு கரெக்டாக பக்குவமாக பதமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். குரட்டையிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னு நினச்சோம்னா நிறைய பேருக்கு குரட்டை சவுண்டு பயங்கரமாக வரும். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா 200 மில்லி தண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுட வச்சுக்கோங்க. அதில் 2 கிராம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இதை டெய்லி நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல மாற்றம் கிடைக்குங்க. குரட்டை சவுண்டு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு நல்ல தூக்கம், டீப் ஸ்லீப் கிடைக்குங்க. உணவு குழலில் ஏதாவது வறட்சி இருந்தால் கூட அது கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. குட்டி குட்டியாக போண்டா போட்டு எடுத்துக்கலாம். பெருசாக வேணாலும் தாராளமாக போட்டுக்கலாம். நான் இப்போ சின்னதாகவே போட்டு காமிக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நம்ம போண்டா போட்டுக்கலாங்க. கம்மியாக எண்ணெய் வச்சுருந்தோம்னா கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தாராளமாக இருக்கிறதுனால நான் ஓரளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். நான் வந்து பச்சையாக உருளைக்கிழங்கு அரைச்சி போட்டேன். நீங்கள் இந்த இடத்துல விருப்பப்பட்டீங்கன்னா ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது கூட நான் சொன்ன அரிசி மாவு, ரவை, உப்பு சேர்த்து 10 நிமிஷம் தாராளமாக ஊற வச்சுக்கலாம். நம்ம விருப்பம்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வேகட்டுங்க. திருப்பி போடலாம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு லைட்டாக, அதனால் இப்போ மெதுவாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. திருப்பி விட்டாச்சு. வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. போண்டா நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. உருளைக்கிழங்கு போண்டா சூப்பராக வந்திருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அருமையாக ரோஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. புளிப்பான தயிர் உங்கள்கிட்ட இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்திக்கோங்க. 10 நிமிஷம் கட்டாயமாக ஊற வைங்க, அப்போ தான் நல்லா வரும். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.